என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் 29 கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி வந்து ஜட்ஜை பார்க்க போயிருக்கிறாங்க. அங்கே வந்து நவீனை வந்து எப்படியாவது ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்துடணும், எடுத்துகிட்டு வந்து துர்கா கழுத்தில் தாலி கட்ட வைக்கணுன்ட்டு போகிறாங்க. அங்கே வந்து ஜட்ஜு பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ நாங்கள் விடிய கிளம்புற 5 மணிக்கு தான் நான் வருவேன், இப்போ என்னால் வர முடியல, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அதனால் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் காலையில் நேரமாக வாங்க, வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க சார் வந்துருங்க அப்படின்ட்டு வழியில் வராங்க. உடனே வக்கீல் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கார்த்தி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, நீங்கள் மண்டபத்துக்கு போங்க, நான் வந்து விடிய கிளம்புற வந்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போய் ஸ்டேஷன் போயிட்டு அவனை நவீனை கூப்பிட்டு வந்துடுறேன், அப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, மண்டபத்தில் காமிச்சிட்ருக்குறாங்க. அந்த வந்து மாயா வந்து தன்னோட துப்பாக்கியை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் தொலைவிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, எங்கே பார்த்தாலும் காணோம், எங்கே போய் தொலைஞ்சதே தெரியல அப்படின்னு ஒரு வழியாக அந்த குழந்தைங்க தான் அதை வச்சுட்டு விளையாடுறாங்கன்ட்டு, பாப்பா அதை கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்குறாங்க. இந்த துப்பாக்கி உங்கள் கையில் எப்படி வந்துச்சுன்னா, மாடியில் ரூமில் இருந்து பெட்டில் இருந்து எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் சாக்லேட் தரேன் சேர்த்த கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஐயோ இந்தாங்க காசு தரேன், போய் சாக்லேட் வாங்கிக்கங்க, கொடுங்க துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக துப்பாக்கியை கையில் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா துப்பாக்கியை வாங்கிக்கிட்டுங்கிறது, ரேவதி உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்ட்டு, உன்னோட ஆயுஸ் என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரேவதியை கொல்றதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே கார்த்தி வந்து மண்டபத்தை நோக்கி வந்துட்டுருக்குறாங்க. இதுக்கடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த மண்டபத்துக்கு கேட்ரிங்காக வேலை செய்கிற பொண்ணு வந்து சோகமாக வீட்டுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு அவங்க தாத்தா கிட்ட, என்னம்மா அது கேட்ரிங்கில் போய் சமையல் இதுக்கு கல்யாண வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி சோகமாக வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா, எனக்கு மனசே சரியில்லை, அந்த பரமேஸ்வரி பாட்டி எவ்வளோ நல்லவங்க, அவங்க அன்றைக்கி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு தீர்த்து வச்சாங்கல்ல, அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமுண்டீஸ்வரியும் அவங்க தங்கச்சி சந்திரகலா 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்படிலாம் கூட பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில், நீங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தீங்களான்னு அப்படின்னு அசிங்கமாக கேட்டோடனே அவர் வந்து ஐயா வந்து கன்னத்துலேயே அரைஞ்சிட்டாரு சந்திரகலாவை. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல தாத்தா, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க தாத்தா யோசிக்கிறாங்க, நம்ம ஒருத்தனால இந்த மாதிரி ஒரு கேவலமாக இந்த 2 குடும்பமும் இப்படி பகையை வளர்த்திக்கிட்டே போகிறாங்களே, இந்த முத்துவேலை நம்பி பிரயோசனம் இல்லை, அவன் என்ன வேணாலும் பண்ணிடலாம், நம்ம போய் பரமேஸ்வரி கிட்ட நம்ம உண்மை சொல்லிடலாம், சாமுண்டீஸ்வரியோட சந்திரகலாவோட அம்மா வந்து இவங்க சொன்னதுனாலையோ தாத்தா பாட்டினாலேயோ அவங்க சாகலை, இவன் தான் வெஸ்தை வச்சு கொன்னான், போஸ்ட் மாஸ்டர் ரிப்போர்ட்டை பற்றி நம்ம தானே எடுத்தோம், அதை நம்ம போய் சொல்லிடலான்ட்டு நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பாட்டி ரொம்ப சோகமாக இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டுருக்குறாங்க. அப்போ வந்து இவங்க போகிறாங்க. போனோடனே, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த சாமுண்டீஸ்வரியுடைய அம்மா வந்து இறந்ததுக்கு காரணம் நீங்கள் நினச்சிட்ருக்குறாங்க, அது கிடையாது, ஆனால் அவங்கள வந்து விஷம் வச்சு கொண்டது முத்துவேல் தாங்கிறாங்க. எதாச்சியாக கோயிலுக்கு வந்த முத்துவேல் இதை கேட்டுறாங்க. ஐயோ, இவனை அவ்வளோ தூரம் நம்ம மிரட்டி எல்லாம் பண்ணியும் இவன் வந்து இந்த கிழவிகிட்ட சொல்லிட்டானே, போச்சு, இந்த கிழவி வந்து கண்டிப்பாக வந்து போய் எல்லாம் சொல்லிருச்சுன்னா பெரிய பிரச்சனையாக நம்ம மாட்டிக்குவேமே, இவனை எப்படியாச்சும் நம்ம கொன்றுணும் அப்படின்னு அவன் வெளியில் வந்து 2 ரவுடிங்களை கூப்பிட்டு நின்றுட்டுருக்காரு. இவன் வெளியில் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவரும் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு ஐயோ இவன் வேறு நம்மளை கொலை பண்ண நின்றுட்டுருக்கிறான்ட்டு பாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு பாட்டிக்கிட்ட உள்ளே ஓடியாந்து அவன் அந்த பக்கம் நின்றுட்டுருக்கிறான், நீங்கள் இந்த பக்கமாக போயிருங்க, நான் அந்த பக்கமாக போகிறேன்ட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட தாத்தா வந்து செல்லில் வந்து பேசுகிறாங்க, எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து முத்துவேல் தான் காரணம் சாமுண்டீஸ்வரி அம்மா செத்ததுக்கு, போஸ்ட் மாஸ்டர் ரிப்போர்ட்டில் இப்படி இருந்தது, பணத்தை கொடுத்து நான் வந்து இதை வந்து ராஜா சேதுபதி ஐயாக்கிட்ட சொல்ல போகும்போது பணத்தை கொடுத்து என்னை முத்துவேல் தான் தடுத்துட்டான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. ஒருவேளை எனக்கு ஏதாவது பிரச்சனை இதுனாலும் இந்த செல்ஃபோனை கார்த்திகையில் கிடச்சா கூட போதும், அவர் எப்படி காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒளியிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா முத்துவேல் இந்த ரவுடியாக அவரை துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் அடுத்த சீனில் மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி இவங்கெல்லாம் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ வந்து மாயா வந்து துப்பாக்கி எடுத்து சுட போய்கிட்டு இருக்கிறா, ரேவதியை சுடுறதுக்காக சீன் வச்சு இது பண்ணிட்டு உட்காந்துருக்கிறா. இந்த கட்டத்தில் பாட்டி அங்கேருந்து வேக வேகமாக சாமுண்டீஸ்வரியை பார்க்க வராங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு மானம் மீனமே இல்லையா, மறுபடியும் எதுக்கு இங்கே வந்துட்டுருக்குற அப்படிங்கிறாங்க. இல்லை சாமுண்டீஸ்வரி, நான் ஒரு உண்மையை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், இத்தனை நாளாக நாங்கள் தான் உங்கள் அம்மாவை கொண்டோன்னு நீ தப்பாக நினச்சிட்ருக்கிற, உங்கள் அம்மாவை கொண்டது முத்துவேல்
முத்துவேல் தான் அப்படின்னு இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சந்திரகலா வந்துட்டு, என்ன புதுசாக கதை இழந்துட்டுருக்கிறியா, கல்யாணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக என்ன கதை பண்ணுற அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அவரே வந்து நேரடியாக சாட்சி சொல்லுவார் அப்படின்னோடனே கரெக்டாக அவர் வர்றாரு. அங்கே வந்து உண்மை சொல்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் மாயா வந்து துப்பாக்கி சுடுறதும் முத்துவேலும் அதே மண்டபத்துக்கு துரத்திக்கிட்டு ஓடியாரவன், ஏய் மாயா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன, பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. நான் மாயான்னு உனக்கு எப்படி தெரியுங்கிற, எல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே துப்பாக்கியில் இப்படி யாரை சுட்டுட்ருக்குற அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அவன் மாயா வந்து துப்பாக்கியில் அங்கே சுட்டுட்ருக்குறாங்க. முத்துவேல் பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ வந்து ஐயோ போச்சு, இவன் வந்துட்டானா, எல்லா உண்மையும் சொல்ல போகிறான். அவர் ஏதோ உண்மையை சொல்ல வந்துட்டுருக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணிவிடுறாரு, துப்பாக்கி எப்படின்னு கை எப்படின்னு தட்டி விட்றாங்க. கரெக்டாக போய் குண்டு போய் அங்கே இதில் பட்டுருது. அதாவது அவரோட நெஞ்சில் பட்டு அப்படியே இடுப்பில் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அப்படியே ரத்தம் வடி அப்படி கீழே விழுந்துட்டு கத்துறாரு. ஐயோ முத்துவேல் என்ன, சாரி, ஐயோ சண்முகம் என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஆம்புலன்ஸில் வச்சு அவங்கள ஒரு பக்கம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. மாயா இருந்துக்கிட்டு ஐயோ நம்ம இன்னுமே இங்கே இருந்தோம்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓடிடுறாங்க. அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அவர் ஃபோனில் ஆனால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் சந்திரகலா இருந்துக்கிட்டு, என்னது இப்படிலாம் நடக்குது, யார் இவரை வந்து துப்பாக்கியில் சுட்டிருப்பாங்க, அப்போ இந்த கிழவி சொன்னது உண்மையாக இருக்குமா, அப்போ எங்கள் அம்மாவில் கொன்னது வந்து இந்த முத்துவேல் மாமாவாக இருக்குமா அப்படின்ட்டு உடனே சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, சந்தேகப்பட்டுட்டு தன்னோட கணவருக்கு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. சொல்லு சந்திரா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவை கொன்னது முத்துவேல் மாமா தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் அப்படியே நிற்கிறாரு சிவனாண்டி. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடை முடிக்கிறாங்க. இப்போ என்னென்னா, அதாவது சிவனாண்டியோட சித்தப்பா தான் வந்து அந்த முத்துவேலுங்கிறவன் தான் வந்து அவங்க அப்பா அம்மாவை கொண்டாங்கிற உண்மை வந்து சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு அதாவது அவங்க பாட்டியை வந்து அவங்க மன்னிப்பாங்களா, அந்த குடும்பத்தை வந்து மன்னித்து ஏற்றுக்கிற நிலமை வருமா, அல்லது வந்து அங்கே துர்கா, அதாவது நவீன் வந்து ஜட்ஜ் வந்து கையெழுத்து போட்டு துர்கா களத்தில் அவங்க தாலி கட்டுவாங்களா, இல்லை இந்த உண்மை தெரியுமா, இவர் வேற இதானதுனால அவர் இறந்துட்டாருன்னா அந்த உண்மை தெரியாது, அந்த போய் செல்லில் தான் அந்த உண்மை இருக்குது, அதை வந்து கார்த்தி கண்டுபிடிப்பாரா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.